அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட டேயில் 2 பார்ட். ஒன்று வந்து ப்ரொஃபஷ்னல் ஒர்க் அண்ட் பேஷனேட்டட் ஒர்க். மார்னிங் என்னோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கையும் ஈவினிங் என்னோட பேஷனேட்டட் ஒர்க்கையும் நான் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு 2 பேருக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு பையனையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு 7 o'clockலாம் நான் இறங்கிடுவேன். ஹஸ்பண்டுக்கு 8 o'clock தான் ஆஃபீஸ். ஸோ அவர் லேட்டாக தான் இறங்குவார். ஸோ அவருக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவேன். 7:30க்கு எனக்கு அங்கே இருக்கணும். எனக்கு 15 மினிட்ஸ் தான் ட்ரைவ். பட் நான் 7 o'clockே இறங்கினா தான் என்னோடய பையனை கூட்டிகிட்டு கரெக்டாக இருக்கும். சவுதியில் ஜித்தாவில் வந்து கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் டைமிங்னால். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் 7 o'clockே இறங்கிடுவேன். என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே வந்து என்னோடய டைமிங்க்கு முன்னாடியே நான் கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். ஏன்னா ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. என்னோடய ஒர்க் டைம் till 2:30. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பையனையும் கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். பையன் பாதியிலே தூங்கிடுவான் வழியிலே. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அவனை தூங்க வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி தான். காஃபி எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே நான் அந்த நாளைக்குள்ளே ஃபியல் அப் பண்ண மாதிரி. காஃபி எடுத்துகிட்டு என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குது மக்காவில். ஃபஸ்ட் ஃபயல் ஸ்டேஷனில் என்னோடய காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த சாண்ட்விச் ஷாப்பில் இருந்து நான் சாண்ட்விச் அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்து என் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்துட்டார். மக்கா போகிற வழியில் தான் அவரோட ஆஃபீஸ். அவர் என்னை வந்து பிக் பண்ணிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகிடும். ஸோ அது half of the way போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஃபியல் ஸ்டேஷனில் போய் ஹஸ்பண்டோட காரை பார்க் பண்ணிவிட்டு என்னோடய காரில் வந்து இன்றைக்கி நாங்கள் போகிறோம். நாங்கள் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 1 hour டிரைவ் வரும். மக்கா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஈவினிங் டைமில் மக்காக்கு ஆன் த வே போகும்போது ஒரு ரிலாக்ஸ், ஒரு காமான ஃபீல், நல்ல ஒரு காமான ஒரு நல்ல வியூவாக இருந்தது அந்த சன்செட் டைம். நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு 6:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது எனக்கு ஒரு நல்ல ஒரு நியூ ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு 6 days ஆகும். ஸோ மக்கா போய் ரீச் பண்ணிட்டோம். ரீச் ஆகிட்டு எங்களோட ஒர்க்கை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 9:30க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்றைக்கு. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குங்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக வந்து தான் ஆகணும் வீட்டுக்கு. மார்னிங்லேருந்து நைட் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு தான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஜாப். எல்லாருக்கும் அமைஞ்சிடாது தானே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கு. நான் இந்த வகையில் ரொம்ப லக்கி. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒர்க்கு, என்னோடய பேஷனேட்டட் ஜாபு. எனக்கே ஒர்க் ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் இருக்கிறது ரொம்ப விருப்பம். என்னோட என்ன பிஸ்னஸ் என்ன ஒர்க் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக உங்களோட எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுவேன். ஒரு பேஷனேட்டடாக நம்ம இருக்கும்போது எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்க எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஆஸ் ஏ உமனாக நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நமக்கு கண்டிப்பாக தேவை ஃபேமிலி அண்ட் ஹஸ்பண்டோட சப்போர்ட் தான். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. எனக்கு அந்த வகையில் என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். என்னோடய பேஷனேட்டட் ஜாப், என்னோடய ஒர்க்குக்காக அவர் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுவார், ரொம்ப மேனேஜ் பண்ணுவார், ரொம்ப கேர் எடுத்துப்பார். என்னோடய பையனையும் அவர் ரொம்ப கேர் பண்ணுவார். எல்லாத்துலேயுமே நாங்கள் ஷேரிங் பண்ணிக்குவோம். ஒர்க்காக இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், பையனோட விஷயத்துலையும் நாங்கள் ரொம்ப வந்து கேர் பண்ணி 2 பேருமே வந்து கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் செய்வோம். அந்த வகையில் நான் ரொம்ப லக்கி. என்னோடய ஒர்க் அண்ட் என்னோடய பேஷனேட்டட் ஜாப், எப்படி என்னோடய பேஷனேட்டடை நான் என்னோடய பேஷனை வந்து நான் கரியர் ஆக்கணுங்கிறத பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்க வந்து ஒரு பேஷனேட்டடாக இருக்கும்போது அதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கிறத பற்றியும் நான் உங்களோட கண்டிப்பாக வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டின்னர் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆகிடுச்சு.
ஐ வில் ஷேர் மோர் டீட்டெயில்ஸ், என்னோட ட்ராவல் வீடியோஸ், என்னோட ஒர்க் பற்றி அண்ட் என்னோட பேஷனேட்டட் ஜாப்ஸ் பற்றி எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.